ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக எப்படி ஈரல் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் நுரையீரல் கல்லீரல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிடலாம். அதில் இருக்கிற அந்த தண்ணிலாம் வற்றட்டும், அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. ஸோ நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் 150 கிராம் ஈரல் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆச்சி குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருந்தால் வீக்லி இது 2 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரத்தம் அதிகமாகும். ரத்த அளவு கம்மியாக இருக்குன்னா இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஈரல் வேகிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஈரல் நல்லா வெந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.